நாடு முழுவதும் பல குற்ற சம்பவங்கள் நடந்துக்கிட்டு தான் இருக்கு. காவல்துறையினரும் விசாரிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. அது மாதிரியான பல குற்ற சம்பவங்களின் தொகுப்பு தான் நிகழ்தகவு. நிகழ்தகவு. உணவக ஊழியருடன் இன்ஸ்டாகிராமில் மலர்ந்த காதல். 6 மாதங்களாக லிவ்-இன் உறவில் இருந்து வந்த காதல் ஜோடி. காதலர்களுக்குள் திடீரென ஏற்பட்ட பயங்கர வாக்குவாதம். காதலன் தனது போன் நம்பரை பிளாக் செய்ததால் பத்திரகாளியாக மாறிய இளம்பெண். நடந்தது என்ன? விடிஞ்சும் விடியாமலும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு இளம்பெண் ஒருத்தங்க பதற்றத்தோட போயிருக்காங்க. அவங்க கையில ரத்தம் படிஞ்ச கத்தியை பார்த்த காவலர்கள் என்னம்மா ஆச்சு, கையில என்ன கத்தின்னு விசாரிச்சிருக்காங்க. அப்போ சார், நான் லவ் பண்ற பையனை கொன்னுட்டேன்னு சாதாரணமா சொல்லி அதிர வச்சிருக்காங்க அந்த இளம்பெண். சத்தீஸ்கர் மாநிலம் பிலாஸ்பூரை சேர்ந்த 25 வயதான பிரசாத் அதே ஏரியாவில் உள்ள ஹோட்டல்ல வேலை பார்த்துட்டு இருந்திருக்கார். அவருக்கும் பக்கத்து கிராமத்தை சேர்ந்த ரோஷினிங்கிற பெண்ணுக்கும் இடையில இன்ஸ்டாகிராம் மூலமா பழக்கம் ஏற்பட்டிருக்கு. அந்த பழக்கம் நாளடைவுல காதலாகவும் மாறி இருக்கு. 2 பேரும் வெவ்வேறு இடங்கள்ல வேலை செஞ்சுட்டு இருந்தாலும் தங்களோட லவ்ல ஸ்ட்ராங்கா இருந்திருக்காங்க. பிரசாத் லீவுக்கு வரும்போதெல்லாம் அவரோட வீட்டுக்கு கூட போகாம ரோஷினி வீட்டுல தான் தங்கி இருந்திருக்கார். கடந்த சில மாசமா 2 பேரும் லிவின்ல வாழ்ந்ததாக சொல்லப்படுது. சீக்கிரமே லவ் விஷயத்தை 2 பேரோட வீட்லயும் சொல்லி கல்யாணம் பண்ணிக்கலாங்கிற ஐடியாவில தான் 2 பேருமே இருந்திருக்காங்க. ஆனா பிரசாதோட வீட்டுல இவங்க காதலை ஏற்க மறுத்திருக்காங்க. அதனால பிரசாத் கல்யாணத்துக்கு கொஞ்சம் வெயிட் பண்ணுன்னு சொல்லியே காலம் தாழ்த்திட்டு வந்ததா சொல்லப்படுது. ஆனா ரோஷினி, எங்க வீட்டுல ரொம்ப நெருக்குறாங்க, இதுக்கு மேல என்னால சமாளிக்க முடியாது, உடனே நாம கல்யாணம் பண்ணி ஆகணும்னு சொல்லி பிரசாத்தை வற்புறுத்தினதா சொல்லப்படுது. ஒரு கட்டத்துல ரோஷினி கூட பேசுறதையும் ஸ்டாப் பண்ணி இருக்காரு பிரசாத். ஏன் இப்படி மாறிட்ட, என்னாச்சுன்னு ரோஷினி கேட்டப்போ, எனக்கு உன்னை பிடிக்கல, நாம லவ்வ பிரேக்கப் பண்ணிக்கலாம்னு சொல்லி இருக்காரு பிரசாத். இத கேட்ட ரோஷினிக்கு கண்ணுல இருந்து கண்ணீர் சாரையா கொட்டி இருக்கு. என்னால லவ்வ விட முடியாது, நீ இல்லாம இருக்க முடியாதுன்னு எவ்வளவோ போராடி இருக்காங்க. ஆனா கலட்டி விட்டணுங்கிற முடிவை பிரசாத் மாத்திக்கவே இல்லை. காதலை முறிச்சே ஆகணும்னு தீர்மானம் பண்ண பிரசாத் ரோஷினி கூட பண்ண சாட், 2 பேரும் சேர்ந்து எடுத்துக்கிட்ட போட்டோஸ் எல்லாத்தையும் டெலீட் பண்ணி இருக்கா. எதுக்கு போட்டோஸ் எல்லாத்தையும் டெலீட் பண்ண, அதையெல்லாம் உடனே திரும்ப அனுப்புன்னு ரோஷினி பிரசாத் கிட்ட போன்ல கேட்டு சண்டை போட்டு இருக்காங்க. எல்லாத்துக்கும் மேல பிரசாத் கிட்ட போன்ல பேசிட்டு இருந்த போதே, பிரேக்கப் எல்லாம் வேண்டாம், நாம சீக்கிரம் கல்யாணம் பண்ணிப்போம், நான் இப்பவே உங்க வீட்டுக்கு வர்றேன்னு ரோஷினி சொல்லி இருக்காங்க. நீ உங்க வீட்டிலேயே இருன்னு சொல்லி அவங்கள வாய்க்கு வந்தபடி பேசி திட்டி இருக்காரு பிரசாத். அதோட அவங்க போன் நம்பரையும் பிளாக் பண்ணி இருக்காரு. இவன் தான் நம்ம வாழ்க்கைன்னு நினைச்சிட்டு இருந்த ரோஷினிக்கு பிரசாத் அப்படி பேசினதும் போன் நம்பரை பிளாக் பண்ணதும் உச்சக்கட்ட கோபத்தை ஏற்படுத்தி இருக்கு. அந்த கோபத்தோட கையில கத்தியோட பிரசாதோட வீட்டுக்கு கிளம்பி போன ரோஷினி அங்க இருந்த பிரசாத கத்தியால மார்பு பகுதியில கண்மூடித்தனமா குத்தி இருக்காங்க. அதுல அவருக்கு அதிகப்படியான ரத்தம் வெளியேறி சம்பவ இடத்திலேயே துடிதுடிச்சு உயிரிழந்துட்டார். அதுக்கப்புறம் கோபத்துல காதலனை கொன்னுட்டோமேன்னு நினைச்சு பயந்த ரோஷினி போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் நடந்ததை சொல்லி போலீஸ் கிட்ட சரண் அடைஞ்சிருக்காங்க. அடுத்து சம்பவ இடத்துக்கு போன காவலர்கள் வீட்டுல இருந்த பிரசாதோட சடலத்தை மீட்டு பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வச்சாங்க. விசாரணையில ரோஷினி சொன்னதெல்லாம் உண்மைன்னு நிரூபணமானதால போலீஸ் அவங்கள அரெஸ்ட் பண்ணி ஜெயில அடைச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட 6 மாசத்துக்கு மேல 2 பேரும் உருகி காதலிச்சிட்டு வந்ததா சொல்லப்படுது. ஆனா
இவ்வளவு உயிருக்கு உயிரா காதலிச்சும் ஒரு நொடி ஆத்திரத்தால இப்ப 2 பேரோட வாழ்க்கையும் பாழாக இருக்கு. பைனாப்பிள் கடை முன்பு கட்டி உருண்டு சண்டை போட்ட 2 இளைஞர்கள். அடுத்த சில நொடிகளில் அல்வா வெட்டும் கத்தியால் ஒரு இளைஞரின் கழுத்தை அறுத்து கொலை செய்த மற்றொரு இளைஞர். தைப்பூச திருவிழாவின் போது நடந்த கொடூர கொலையால் தலைதெறிக்க ஓடிய பக்தர்கள். இளைஞரை கொலை செய்த மற்றொரு இளைஞர் யார்? திருவிழாவின் போது நடந்த கொடூர கொலைக்கான காரணம் என்ன? கொலையாளி சிக்கினானா? தைப்பூச திருவிழாவோட கடைசி நாள்ங்கிறதால பக்தர்கள் கூட்டம் கோவில்ல அலைமோதி இருக்கு. அந்த நேரத்துல ஒரு தள்ளுவண்டி கடைக்கு முன்னால 2 இளைஞர்கள் கட்டி உருண்டு சண்டை போட்டுட்டு இருந்திருக்காங்க. அப்போ ஒரு இளைஞர் இன்னொரு இளைஞரோட கழுத்தை கத்தியால அறுத்து கொலை செஞ்சுட்டு கோவில்ல இருந்து தப்பி ஓடிட்டார். இந்த கொடூர கொலையை பார்த்து பதறின பக்தர்கள் அச்சத்துல தலை தெறிக்க ஓடி இருக்காங்க. இதுக்கிடையில கோவில் பக்கத்துல பாதுகாப்பு பணியில இருந்த காவலர்கள் சில நொடிகள்ல அங்க வந்துட்டாங்க. ஆனாலும் கொலையாளி போலீசார் கண்ணுல சிக்காம எஸ்கேப் ஆகிட்டான். அதுக்கு பிறகு இளைஞரோட சடலத்தை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வச்ச போலீசார் பக்கத்து கடைகள்ல இருந்த கடைக்காரங்க கிட்ட விசாரணை நடத்தி இருக்காங்க. அதுல பக்கத்துல உள்ள அல்வா கடைக்காரர் சொன்ன விஷயம்தான் கொலைக்கான காரணத்தையே வெளியே கொண்டு வந்திருக்கு. திருப்பூர் காங்காயம் பக்கத்துல இருக்குது சிவன்மலை சுப்பிரமணிய சுவாமி கோவில். இந்த கோவில்ல ஒவ்வொரு வருஷமும் தைப்பூச திருவிழா கோலாகலமா நடைபெறது வழக்கம். அப்படித்தான் இந்த வருஷமும் 3 நாள் தைப்பூச திருவிழா நடந்திருக்கு. திருவிழாவோட இறுதி நாளான 3வது நாள்ல தேரோட்டமும் நடந்திருக்கு. கோவிலுக்கு வந்த மக்கள் ராட்டினம் ஆடுறது, அங்க உள்ள கடைகள்ல தின்பண்டம் வாங்கி சாப்பிட்றதுன்னு இருந்திருக்காங்க. இந்த திருவிழாவுக்காகவே 500 போலீசார் பாதுகாப்பு பணியில ஈடுபட்டிருந்திருக்காங்க. காவலர்கள் தங்குறதுக்காக சிவன்மலை ஊராட்சி ஒன்றிய நடுநிலை பள்ளியில ஏற்பாடு செய்யப்பட்டிருந்ததோட பள்ளியோட முன்புறத்துல புறக்காவல் நிலையமும் அமைக்கப்பட்டிருந்தது. இத்தனைக்கு மத்தியில தான் ஒரு கொடூர கொலையே நடந்திருக்கு. பள்ளி முன்புறத்துல உள்ள புறக்காவல் நிலையத்துக்கு பக்கத்துல கோபி பகுதியைச் சேர்ந்த 31 வயசான இளைஞர் முத்துக்குமார் தள்ளுவண்டியில பைனாப்பிள் கடை போட்டு இருந்திருக்கார். திருப்பூர் மாவட்டத்துல எந்த கோவில் திருவிழா நடந்தாலும் கடை போடுற முத்துக்குமார் உதவிக்காக 28 வயசான இளைஞர் ராஜேஷ அழைச்சிட்டு போறது வழக்கம். மத்த நேரங்கள்ல கூலி வேலை பார்த்துட்டு இருந்திருக்காரு ராஜேஷ். தைப்பூச திருவிழா முடிகிற நேரம் அப்படிங்கறதால லாபத்தொகையை எண்ணி இருக்காரு முத்துக்குமார். அப்போ 12,000 ரூபாய் இருந்திருக்கு. அந்த பணத்தை எண்ணினதை பார்த்த ராஜேஷ் சம்பளம் போக 2,000 கமிஷனா கேட்டிருக்கார். லாபம் இந்த முறை அதிகமா தானே வந்திருக்கு, அதுல 2,000 தானே கேட்கிறேன்னு சொல்லி இருக்கார். சம்பளத்துக்கு வேலைக்கு வந்தா கூலிய வாங்கிட்டு போயிட்டே இரு, கமிஷன் கேட்டா அடுத்த முறை வேலைக்கே கூப்பிட மாட்டேன்னு சொல்லி இருக்காரு முத்துக்குமார். இந்த பேச்சுவார்த்தைக்கு மத்தியில கடையை பார்த்துக்கோ, அரை மணி நேரத்துல வந்துடுறேன்னு வெளியே போயிருக்காரு முத்துக்குமார். சொன்ன மாதிரியே அரை மணி நேரத்துல வந்த அவரு பணத்தை மறுபடியும் எண்ணி பார்த்திருக்காரு. அப்போ 10,000 தான் இருந்திருக்கு, 2,000 ரூபாய் குறைஞ்சிருக்கு. அதனால டென்ஷனான முத்துக்குமார் ராஜேஷோட சட்டை பாக்கெட்ல செக் பண்ணிருக்காரு. அந்த 2,000 அவர்கிட்ட தான் இருந்திருக்கு. அதனால கடுப்பான முத்துக்குமார் கடையில இருந்து பணத்தை திருட ஆரம்பிச்சிட்டியான்னு கேட்டு அடிச்சிருக்கார். பதிலுக்கு அடிச்ச ராஜேஷ் வர்ற லாபத்துல 2,000 கூட கொடுக்க முடியாதான்னு கத்தி இருக்கார். இப்படியே வாக்குவாதம் முற்றி 2 பேரும் உருண்டு புரண்டு இருக்காங்க. ஒரு கட்டத்துல ஆத்திரத்தோட எல்லையை மீறின முத்துக்குமார் பக்கத்துல உள்ள அல்வா கடையில இருந்த கத்தியால ராஜேஷோட கழுத்தை அறுத்து இருக்கார். அல்வா வெட்ட பயன்படுத்தக்கூடிய அந்த கத்தி ஷார்ப்பா இருந்ததால ராஜேஷ் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துட்டார். நொடி பொழுதுல நடந்த சம்பவத்தை பார்த்து பதறின மக்கள் நாலாபுரமும் தெரிச்சு ஓடி இருக்காங்க. அதை பார்த்து தான் பாதுகாப்பு பணியில இருந்த காவலர்களே ஓடி வந்திருக்காங்க. அதுக்குள்ள அங்க இருந்து எஸ்கேப் ஆகியிருக்கான் முத்துக்குமார். நைட்டு 11:30 மணிக்கு கொலை நடந்திருக்கு. ஊருக்கு ஒதுக்குப்புறமா உள்ள ஒரு இடத்துல பதுங்கி இருந்த முத்துக்குமார விடுகிறதுக்குள்ள கைது பண்ணியிருக்காங்க போலீசார். நடுராத்திரியில் பக்கத்து வீட்டில் இருந்து கேட்ட கதறல் சத்தம்.
என்னாச்சோ ஏதாச்சோ என பதறிய அக்கம் பக்கத்தினர். இரத்த வெள்ளத்தில் இறந்து கிடந்த மனைவி, பக்கத்தில் அமர்ந்து கதறி துடித்துக் கொண்டிருந்த கணவர். விசாரணையின் இறுதியில் அரங்கேறிய மெகா ட்விஸ்ட். மனைவியை மர்ம நபர்கள் கொன்றுவிட்டதாக நீலி கண்ணீர் வடித்த கணவர் போலீசில் சிக்கியது எப்படி? மனைவியை கணவரே கொடூரமாக கொன்றது ஏன்? நடந்தது என்ன? ஐயோ, என் மனைவியை இப்படி அநியாயமா கொன்னு போட்டுட்டாங்களேன்னு நடு ராத்திரியில ஒருத்தர் கத்தி கதற சத்தம் கேட்டிருக்கு. இந்த நேரத்துல என்ன சத்தம்னு அக்கம் பக்கத்துல உள்ளவங்க வீட்டை விட்டு வெளியே வந்து சுத்தி முத்தி பார்த்துருக்காங்க. அதுக்குள்ள கத்தி கதறிட்டு இருந்த அந்த நபரை போலீஸ் ஸ்டேஷனுக்கு போன் பண்ணி இருக்காரு. அதுக்கப்புறம் சம்பவ இடத்துக்கு வந்து போலீசார் பார்த்தப்ப அந்த வீட்டுக்குள்ள ஒரு பெண் ரத்த வெள்ளத்துல இறந்து கிடந்திருக்காங்க. அவங்க பக்கத்துல கணவர் சந்தன் சௌத்ரி கதறி துடிச்சு அழுதுட்டு இருந்திருக்காரு. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் சந்தன் சௌத்ரி கிட்ட போய் என்ன நடந்துச்சுன்னு போலீஸ் விசாரிச்சிருக்காங்க. அப்போ நைட் தூங்கிட்டு இருக்கும்போது யாரோ கதவை தட்டுனதாகவும் மனைவி சுமன்குமாரி கதவை திறந்ததும் மர்ம நபர்கள் 2 பேரு மனைவிய கண்மூடித்தனமா தாக்கி துப்பாக்கியால சுட்டு கொன்னுட்டதாகவும் சொல்லி இருக்கார். சந்தன் சௌத்ரி சொன்னதை வச்சு பார்த்தப்ப வீட்டுல உள்ள நகை பணத்தை கொள்ளையடிக்கிற முயற்சியில தான் மர்ம கும்பல் சுமன்குமாரிய கொன்னிருப்பாங்கன்னு நினைச்சு விசாரணையில இறங்குனாங்க. அதே நேரம் சந்தன் சௌத்ரி உடல்ல சின்ன காயம் கூட இல்ல. நகைக்காக வீட்டுல இருந்த பெண்ணை தாக்கி சுட்டு கொன்ன கும்பல் கூடவே இருந்த கணவர் சந்தன் சௌத்ரிய ஒரு அடி கூட அடிக்காம விட்டது போலீஸுக்கு சந்தேகத்தை ஏற்படுத்துச்சு. இருந்தாலும் அந்த சந்தேகத்தை மனசுக்குள்ளேயே வச்சுட்டு போலீஸ்காரங்க நார்மலா விசாரிக்கிற மாதிரி விசாரிச்சிருக்காங்க. எத்தனை பேர் வந்து உங்களை அடிச்சாங்க, அந்த கும்பல் எதுல வந்தாங்கன்னு ஏகப்பட்ட கேள்விகளை கேட்டு இருக்காங்க. முதல் முறை கேட்டப்போ 2 பேர் வந்தாங்கன்னு சொன்ன சந்தன் சௌத்ரி திருப்பி அதே கேள்வியை கேட்டப்போ 4 பேர் வந்தாங்கன்னு சொல்லி இருக்காரு. அவர் உடம்புல ஒரு சின்ன காயம் கூட இல்லாததும் எல்லா கேள்விக்குமே இப்படி மாத்தி மாத்தி பதில் சொன்னதும் சந்தன் சௌத்ரி மேல உண்டான சந்தேகத்துக்கு மேலும் வலு சேர்த்திருக்கு. அதுக்கப்புறம் அவரை ஸ்டேஷனுக்கு கூட்டி போய் கிடுக்குப்படி விசாரணை நடத்தினதுக்கு அப்புறம்தான் சுமன்குமாரியோட மரணம் மர்ம நபர்களால் நடந்தது இல்ல, திட்டமிட்ட கொலைங்கிறது வெட்ட வெளிச்சத்துக்கு வந்திருக்கு. பீகார் மாநிலம் பெகுசராய் நகரைச் சேர்ந்த சந்தன் சௌத்ரிக்கும் ரகுநந்தன்பூர் கிராமத்தைச் சேர்ந்த சுமன்குமாரிக்கும் 15 வருஷங்களுக்கு முன்னாடி கல்யாணம் நடந்திருக்கு. இந்த தம்பதிக்கு 2 பசங்க. பக்கத்து கிராமத்துல உள்ள பாட்டி வீட்டுக்கு போயிருந்திருக்காங்க. வீட்டுல சுமன்குமாரியும் சந்தன் சௌத்ரியும் மட்டும்தான் இருந்திருக்காங்க. இந்த நிலையில தான் நைட் நேரம் யாரோ சிலர் கதவை தட்டினதாகவும் சுமன்குமாரி கதவை திறந்தப்ப அந்த கும்பல் துப்பாக்கியால சுட்டு கொன்னுட்டதாகவும் சந்தன் சௌத்ரி சொல்லி இருக்கார். அந்த அடிப்படையில போலீஸும் விசாரணை நடத்தினாங்க. சிசிடிவி கேமரா, செல்போன் சிக்னல் போன்ற எல்லா தொழில்நுட்ப ரீதியாகவும் விசாரிச்சிருக்காங்க. அக்கம் பக்கத்துல உள்ளவங்க கிட்டையும் போலீஸ் விசாரிச்சிருக்காங்க. ஆனா வெளியாட்கள் வந்து போனதுக்கான எந்த தடயமுமே போலீஸுக்கு சிக்கல. கடைசியில சந்தன் சௌத்ரி சொன்ன நேரத்துல அவர் வீட்டுக்குள்ள மட்டுமில்ல, வீடு இருக்கிற ரோட்லயுமே எந்த வெளியாட்களும் வந்து போகலங்கிறதும் உறுதியாக இருக்கு. வெளியாட்கள் யாரும் வரலன்னா அப்போ மனைவிய கணவரே கொன்னுட்டு நாடகம் ஆடுறாரோன்னு போலீஸுக்கு டவுட் வந்திருக்கு. அந்த நேரத்துல உயிரிழந்த சுமன்குமாரியோட தாய் தன்னோட மகளும் அவரோட கணவர் சந்தன் சௌத்ரிக்கும் இடையில கடந்த சில மாதங்களாகவே தகராறு நடந்துட்டு இருக்கிறதாகவும் என் பொண்ண அவன்தான் கொன்னிருப்பான்னு குற்றம் சாட்டி இருக்காங்க. ஏற்கனவே சந்தன் சௌத்ரி மேல போலீஸுக்கு டவுட் இருந்த நிலையில சுமன்குமாரியோட அம்மா சொன்ன குற்றச்சாட்டால போலீஸுக்கு அவர் மேல இருந்த சந்தேகம் அதிகமாக இருக்கு. அடுத்து அவரை பிடிச்சு விசாரிச்சப்பதான் உண்மை என்னங்கிறது தெரிய வந்திருக்கு. கூலி வேலை பார்க்கிற சந்தன் சௌத்ரி வேலை விஷயமா அடிக்கடி நிறைய கிராமங்களுக்கு போயிருவார். வெளியூர் போயிட்டு வந்ததுமே நான் வெளியூர் போற நேரம் நீ வேற யார்கிட்டயோ பேசி பழகிட்டு இருக்கன்னு சொல்லி மனைவி கிட்ட சண்டை போடுவார். கடந்த சில மாசமாகவே சந்தன் சௌத்ரிக்கும் சுமன்குமாரிக்கும் இடையில தகராறு நடந்துட்டு இருந்ததா சொல்லப்படுது. மனைவியோட நடத்தையில சந்தேகப்பட்டு அவங்கள அடிச்சு உதைச்சு கொடுமைப்படுத்தி இருக்கார்.
மனைவி மேல இருந்த சந்தேகம் சந்தன் சௌத்ரிய கொலையாளியாகவே மாத்தி இருக்கு. சம்பவத்தன்னைக்கு நைட்டு வெளியில போயிட்டு வீட்டுக்கு வந்தவர் மனைவி சுமன்குமாரிய துப்பாக்கியால சுட்டு கொண்டு இருக்கார். அடுத்து யாருக்கும் சந்தேகம் வரக்கூடாதுங்கிறதுக்காக மர்ம நபர்கள் வீடு புகுந்து மனைவியை சுட்டு கொன்னுட்டதா நாடகமாடி இருக்கார். விசாரணையில சந்தன் சௌத்ரி தான் கொலையாளிங்கிறத கண்டுபிடிச்ச போலீஸ்காரங்க அவரை கைது பண்ணி ஜெயில்ல அடைச்சிட்டாங்க. பிரபல ஜோதிடருடன் தனிமையில் இருந்த தாய் பார்க்க கூடாததை பார்த்த ஆத்திரத்தில் தனது சித்தப்பா வீட்டிற்கு சென்ற 16 வயது மகளை அழைத்து செல்ல தாய் கும்பலாக வந்தபோது வெடித்த கலேபரத்தின் போது கத்தியால் குத்தி கொலை செய்யப்பட்ட கொழுந்தன். பிரபல ஜோதிடர் உட்பட 7 பேர் அத்துமீறி அராஜகம். ஜோதிடருடன் தகாத உறவில் இருந்த தாயும் குறி சொல்கிறேன் என்ற பெயரில் ரவுடீசத்தில் ஈடுபட்ட ஜோதிடரும் சிக்கினார்களா? பின்னணி என்ன? தன்னோட கொழுந்தனார் வீட்டுல இருந்த மகளை அழைக்கிறதுக்காக ஒரு கும்பலோட போயிருக்காங்க தாய். வீட்டுக்குள்ள போன அந்த கும்பலுக்கும் வீட்டுக்குள்ள இருந்த நபர்களுக்கும் பயங்கர மோதல் ஏற்பட்டிருக்கு. அந்த மோதல்ல 2 பேருக்கு கத்தி குத்து விழுந்திருக்கு. அந்த கத்தி குத்துல ஒருத்தர் உயிரிழந்துட்டார், இன்னொருத்தர் உயிருக்கு போராடிட்டு இருக்கார். இதுக்கு மத்தியில சிறுமி போலீஸுக்கு போன் பண்ணி தகவல் சொன்னதும் அங்க வந்த போலீசார் 7 பேர் கொண்ட கும்பலை கைது பண்ணி விசாரணை நடத்தியிருக்காங்க. அப்பதான் பல அதிர்ச்சி தகவல்கள் வெளியே வந்திருக்கு. கர்நாடக மாநிலம் உத்தர கன்னடா பக்கத்தில் உள்ள அவேரகுப்பா கிராமத்தைச் சேர்ந்தவர் மகேஷ் நாயக். 43 வயசான இவருக்கும் 39 வயசான சுசித்ராவுக்கும் சில வருஷங்களுக்கு முன்னால கல்யாணமாக்கி 2 மகள்கள் இருக்காங்க. 16 வயசான மூத்த மகளும் 14 வயசான இளைய மகளும் பள்ளியில படிச்சுட்டு இருக்காங்க. பெங்களூருல உள்ள ஒரு ஹோட்டல்ல வேலை பார்க்கிற மகேஷ் நாயக் 3 மாசத்துக்கு ஒரு முறை வீட்டுக்கு வந்து மனைவி பிள்ளைகளை பார்த்துட்டு போறது வழக்கம். இதுக்கு மத்தியில குடும்பத்துல நிறைய பிரச்சனைகள் நடந்ததால மனைவி சுசித்ரா சிவமோகாவில் உள்ள பிரபல ஜோதிடர் கமலாகர் பட் கிட்ட போய் ஜோசியம் பார்த்திருக்காங்க. அப்போ 41 நாட்கள் தொடர்ந்து ஒரு பூஜை செஞ்சா மலை போல இருக்கிற கஷ்டமெல்லாம் பனி போல விலகும்னு சொல்லி இருக்காங்க. ஆனா குடும்ப கஷ்டத்துக்காக ஜோசியரை பார்க்க போன சுசித்ராவுக்கு அந்த ஜோசியரால தான் பெரிய குடும்ப கஷ்டமே வரப்போகுதுன்னு தெரியாம போச்சு. தினமும் பூஜை செய்ய ஜோசியர் வீட்டுக்கு போன சுசித்ராவுக்கு கமலாகர் பட் என்ன பூஜை செஞ்சாரோ தெரியல, அந்த ஜோசியரோட தகாத உறவு ஏற்பட்டிருக்கு. அதே மாதிரி அடிக்கடி சுசித்ராவோட வீட்டுக்கு வந்து ஜோசியரும் தங்க ஆரம்பிச்சிருக்கார். அதை விரும்பாத அவங்களோட மகள்கள் 2 பேரும் அம்மாவை திட்டி இருக்காங்க. அதுக்கு அவரோட பாதம் பட நம்ம வீடும் நம்மளும் கொடுத்து வச்சிருக்கணும்னு டயலாக் பேசியிருக்காங்க சுசித்ரா. அதோட கணவன் பெங்களூருல இருந்து விடுமுறையில ஊருக்கு வந்தப்ப கூட அவரை கண்டுக்காம பூஜை செய்ய போயிருக்காங்க சுசித்ரா. அதனால ஆத்திரப்பட்ட மகேஷ் நாயக் தானும் பின்னாலேயே அந்த ஜோசியர் வீட்டுக்கு போயிருக்கார். அப்பத்தான் மனைவியும் ஜோசியர் கமலாகர் பற்றும் தனிமையில இருந்ததை பார்த்து ஷாக் ஆகியிருக்காரு கணவர். அதுக்கு பிறகு மனைவி கிட்ட தகராறு பண்ணியிருக்காரு கணவர். அந்த தகராற ஒரு பொருட்டாவே மதிக்காத மனைவி மகள்களை அழைச்சிக்கிட்டு வீட்டை விட்டு வெளியே போயிருக்காங்க. அதுக்கு பிறகு ஜோசியரோட அலுவலகத்துல போய் வேலைக்கு சேர்ந்திருக்காங்க. அங்க தன்னோட தாயும் ஜோசியரும் தனிமையில இருந்ததை பார்த்து அதிர்ச்சியான மூத்த மகள் உடனே தன்னோட அப்பாவுக்கு போன் பண்ணி உடனே என்னை வந்து அழைச்சிட்டு போயிருங்க, இல்லைன்னா நான் தற்கொலை பண்ணிக்குவேன்னு அழுது இருக்காங்க. அதுக்கு தான் பெங்களூருல இருந்து கிளம்புறதாகவும் அதுவரை சித்தப்பா வீட்டுக்கு போய் இருன்னு மகள் கிட்ட சொல்லி இருக்கார். அப்பா சொன்னபடி ஜோசியரோட அலுவலகத்துல இருந்து கிளம்பின சிறுமி சித்தப்பா வசந்த் நாயக் வீட்டுக்கு போயிருக்காங்க. ஜோசியரோட தனிமையில இருந்தத மகள் பார்த்ததையும் தன்னோட கொழுந்தன் வசந்த் நாயக் வீட்டுக்கு போனதையும் தெரிஞ்சுக்கிட்ட சுசித்ரா கமலாகர் பட்டையும் அடியாட்களையும் அழைச்சிக்கிட்டு போய் மகளை அழைச்சிருக்காங்க. இதுக்கு மத்தியில பெங்களூருல இருந்து வந்த மகேஷ் நாயக் தன்னோட மகள்கள் 2 பேரும் இனி உன்னோட இருக்க மாட்டாங்க, நீ ஜோசியரோட போய் வாழலாம்னு சொல்லி இருக்கார். அதுக்கு என் மகள்களை உன்கிட்ட விட முடியாதுன்னு சண்டை போட்ட சுசித்ரா அடியாட்களை வச்சு கணவன் கொழுந்தன் தட்டி கேட்ட உறவினர் குமார் எல்லோரையும் தாக்கி இருக்காங்க. அதனால 2 தரப்புல உள்ளவங்களும் மாறி மாறி தாக்கி இருக்காங்க. அப்போ ஜோசியரும் அவரோட அடியாட்களும் மகேஷ் நாயக் வசந்த் நாயக்கையும் கத்தியால குத்தி இருக்காங்க.
அதுல சுசித்ராவோட கொழுந்தன் வசந்த் நாயக் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துட்டார். மகேஷ் நாயக் உயிருக்கு போராடிட்டு இருக்கார். தன் தாயோட அராஜகத்தை கண்டு ஆத்திரப்பட்ட மகள் போலீஸுக்கு போன் பண்ணி தகவல் சொல்லி இருக்காங்க. அதுக்கு பிறகுதான் ஜோசியர், சுசித்ரா அடியாட்கள்னு 7 பேரையும் கைது பண்ணி சிறையில் அடைச்சிருக்காங்க காவல்துறையினர். துணியால் சுற்றப்பட்ட நிலையில் பாலத்தின் அடியில் கிடந்த பெண் சடலம். உயிரிழந்து கிடந்த பெண் யார் என்பதை கண்டுபிடிக்க முடியாமல் திணறிய போலீஸ். ஆட்டோ ஓட்டுநர் கொடுத்த க்ளூவால் துப்பு துலக்கிய காவல்துறையினர். பெண்ணை துடிக்க துடிக்க கொலை செய்து பாலத்தின் அடியில் வீசியது யார்? குற்றவாளிகள் சிக்கினார்களா? சுமார் 20 அடி உயரமுள்ள பாலத்துக்கு அடியில பெண்ணோட சடலம் ஒண்ணு கிடக்கிறதா போலீஸுக்கு தகவல் வந்திருக்கு. அதுக்கப்புறம் சம்பவ இடத்துக்கு போய் பார்த்தப்ப துணியால சுத்தி வச்ச ஒரு பெண் சடலம் கிடந்திருக்கு. அந்த பொண்ணை யாரோ கொடூரமா கொன்னு சடலத்தை துணியால சுத்தி கல்ல கட்டி பாலத்துக்கு அடியில வீசி இருந்திருக்காங்க. முகம் அடையாளமே தெரியாத அளவுக்கு சிதஞ்சு போய் இருந்ததால அந்த பெண் யாருங்கிறத கண்டுபிடிக்க முடியாம போலீஸ் திணறிட்டு இருந்தாங்க. அந்த பெண்ணோட உடல்ல யார் பேரையாவது பச்சை குத்தி இருக்காங்களான்னு பார்த்தா அதுவும் இல்ல. பாலத்துக்கு அடியில இருந்து சடலத்தை மீட்ட நாள்ல இருந்து அதுக்கு முன்னாடி ஒரு வாரம் வரைக்கும் அந்த இடத்துல பதிவான செல்போன் சிக்னல்களை செக் பண்ணிட்டு இருந்தாங்க போலீஸ். அந்த நேரத்துல அங்க வந்த ஆட்டோக்காரர் ஒருத்தர் பெண் சடலம் மீட்கப்பட்ட முந்தைய நாள் நைட்டு கார்ல வந்த ஒரு பெண்ணும் 2 ஆண்களும் நீண்ட நேரம் இந்த இடத்துல சுத்திட்டு இருந்ததா சொல்லி இருக்கார். அவர் சொன்னதை வச்சு அந்த பகுதியில் உள்ள சிசிடிவி கேமராக்களை ஒண்ணு விடாம அலசி ஆராய்ஞ்சிருக்காங்க போலீஸ்காரங்க. அதோட ரொம்ப நேரமா சுத்திட்டு இருந்த கார் நம்பரை வச்சு அது யாருன்னு கண்டுபிடிச்சு ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு வந்து கிடுக்குப்படி விசாரணை நடத்தினாங்க. அதுலதான் பல திடுக்கிடும் தகவல்கள் எல்லாம் வெளியே வந்துச்சு. மும்பையை சேர்ந்த பிரியா ஷெட்டிங்கிற பெண்ணுக்கு கல்யாணமான கொஞ்ச மாதத்திலேயே அவரோட கணவர் உடல்நலம் பாதிக்கப்பட்டு உயிரிழந்துட்டார். அதுக்கப்புறம் பிரியா ஷெட்டிக்கு விஜயகுமார்ங்கிறவரோட பழக்கம் ஏற்பட்டு அது காதலா மாறி இருக்கு. 2 பேரும் அடிக்கடி பல இடங்களுக்கும் போய் காதலை வளர்த்துட்டு வந்திருக்காங்க. அதுக்கு பிறகு ஒன்னா சேர்ந்து வாழ முடிவு பண்ணி வாடகைக்கு வீடு எடுத்து லிவின் முறையில வாழ்ந்திருக்காங்க. கொஞ்ச நாள்ல பிரியா ஷெட்டி கர்ப்பமாகி இருக்காங்க. அதுக்கு பிறகு பிரியா ஷெட்டிக்கும் விஜயகுமாருக்கும் இடையில கருத்து வேறுபாடு ஏற்பட்டு 2 பேரும் பிரிஞ்சுட்டாங்க. பிரியா ஷெட்டிக்கு ஆண் குழந்தையும் பிறந்துச்சு. ஆனா விஜயகுமார் வேற பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு செட்டில் ஆகி இருக்கான். இதனால அவனுக்கு போன் பண்ணி சண்டை போட்டு இருக்காங்க பிரியா ஷெட்டி. என்னையும் குழந்தையும் தனியா விட்டுட்டு நீ வேற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டியான்னு கேட்டு சத்தம் போட்டு இருக்காங்க. நீ கல்யாணம் பண்ணிக்கிட்ட பொண்ணை விட்டுட்டு என் கூட வந்து சேர்ந்து வாழணும், அப்படி இல்லைன்னா உன் மேல கேஸ் போட்டுருவேன்னு சொல்லி மிரட்டி இருக்காங்க பிரியா ஷெட்டி. இது விஜயகுமாருக்கு பயத்தோட சேர்த்து கோபத்தை ஏற்படுத்தவே சமாதானம் பேசுற மாதிரி நேர்ல வர வச்சிருக்கான். இவனை இப்படியே விட்டா நம்மளை மிரட்டிட்டே இருப்பான்னு சொல்லி அவங்கள ஆள் நடமாட்டம் இல்லாத இடத்துக்கு கூட்டிட்டு போய் கண்மூடித்தனமா அடிச்சு செங்கலால முகத்தை சிதைச்சு துடிக்க துடிக்க கொன்னு இருக்கான் விஜயகுமார். அதுக்கப்புறம் தன்னோட மனைவிக்கு போன் பண்ணி சம்பவ இடத்துக்கு காரை எடுத்துட்டு வர சொல்லி இருக்கான். அவங்க கூட விஜயோட அப்பாவும் போயிருக்கார். 3 பேரும் சேர்ந்து பிரியா ஷெட்டி போட்டிருந்த ஆடைகளை கிழிச்சு சடலத்தை கோரக்பூர்ல உள்ள பர்கட்டாங்கிற பாலத்துக்கு அடியில வீசிட்டு எஸ்கேப் ஆகி இருக்காங்க. விசாரணையில மொத்த உண்மையும் வெளிச்சத்துக்கு வரவே விஜயையும் அவனோட மனைவி தந்தையையும் போலீஸ் அரெஸ்ட் பண்ணி சிறையில அடைச்சிட்டாங்க. பேத்திக்கு திருமணமாக வேண்டி சிறப்பு பரிகாரம். பித்தளை சொம்பில் பால் ஊற்றி அதில் நகையை போட்டு பூஜை செய்த 2 சாமியார்கள். 24 மணி நேரத்திற்குள் பால் சொம்பை திறந்து பார்த்தால் ரத்தம் கக்கி உயிரிழப்பீர்கள் என மூதாட்டியை நம்ப வைத்து மோசடி. நைஸாக நகை மற்றும் பணத்துடன் எஸ்கேப்பான கேடி சாமியார்கள் சிக்கினார்களா? அவர்கள் மீது போலீசார் எடுத்த நடவடிக்கை என்ன?
2 சாமியார்கள் தன்னை ஏமாத்தி நகையையும் பணத்தையும் பறிச்சிட்டு போயிட்டதா ஒரு மூதாட்டி போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. அதுக்கு பிறகு வழக்கு பதிவு செஞ்ச போலீசார் மூதாட்டி கிட்ட விசாரிச்சிருக்காங்க. அப்பதான் நடந்த விஷயத்தை பத்தி தெளிவா சொல்லி இருக்காங்க அந்த மூதாட்டி. புதுச்சேரி முத்தியாலப்பேட்டை திருவள்ளுவர் நகரை சேர்ந்தவர் தான் 60 வயதான கோமளவள்ளி. தன்னோட பேத்தி கல்யாணத்தை பார்த்துட்டு தான் இந்த உலகத்தை விட்டு போவேன்னு புலம்பிட்டே இருந்த மூதாட்டி பல ஜோசியர்கள் கிட்ட ஜாதகம் பார்க்கறது, கோவில் கோவிலா போய் நேர்த்திக்கடன் செய்யறதுன்னு இருந்திருக்காங்க. அப்படியும் தான் எதிர்பார்த்த மாதிரி பேத்திக்கு திருமணம் கைகூடி வரல. அதனால விரக்தியான கோமளவள்ளி ஊர்ல பாதி பேர்கிட்ட அதை சொல்லி வருத்தப்பட்டிருக்காங்க. அந்த புலம்பலும் வருத்தமும் தான் கடைசியில மூதாட்டியோட நகைக்கும் பணத்துக்கும் வேட்டு வச்சிருக்கு. கோமளவள்ளியின் மனக்குறையை தெரிஞ்சுக்கிட்ட 2 பேரு அவங்க வீட்டுக்கு போயிருக்காங்க. உங்களோட மனக்குறை நீங்க ஒரு சிறப்பு பூஜை இருக்கு, அதை செஞ்சா உங்க பேத்திய மாலையும் கழுத்துமா பார்க்கலாம்னு அந்த 2 பேரும் சொல்லி இருக்காங்க. அதை கேட்டு சந்தோஷப்பட்ட கோமளவள்ளி என்ன பரிகாரம், அதை உடனே செய்யலாமான்னு கேட்டிருக்காங்க. அதைத்தானே நாங்களும் எதிர்பார்க்கிறோம்னு உள்ளுக்குள்ள துள்ளி குதிச்ச 2 சாமியார்களும் உடனே பூஜை செஞ்சிடலாம், காணிக்கையா சில ஆயிரங்களை கொடுத்தா மட்டும் போதும்னு சொல்லி இருக்காங்க. எப்படியோ பேத்திக்கு கல்யாணம் ஆனா மட்டும் போதும்னு கனவுல இருந்த மூதாட்டி அதுக்கு சம்மதிச்சிருக்காங்க. அதுக்கு பிறகு தங்களோட திருட்டு பூஜையை ஆரம்பிச்சிருக்காங்க அந்த சாமியார்கள். கோமளவள்ளி கிட்ட ஒரு பித்தளை சொம்பு நிறைய பால் ஊத்தி எடுத்துட்டு வர சொன்ன சாமியார்கள் அதுல உங்ககிட்ட இருக்கிற தங்க நகைகளை போடுங்கன்னு சொல்லி இருக்காங்க. அப்போ தயங்குன மூதாட்டி கிட்ட நகைகள் உங்களை விட்டு எங்கேயும் போகாது, மறுநாள் இதே நேரத்துல நீங்க எடுத்துக்கலாம், எத்தனையோ பரிகாரம் பண்ணிட்டீங்க, பாலுக்குள்ள நகைகளை போட்டு உங்க வீட்டு பூஜை இறையில வைக்கிறதுல என்ன தயக்கம், உங்க பேத்திக்கு நாங்க 2 பேரும் அண்ணன் மாதிரி, அவங்களுக்கு கல்யாணமானா எங்களுக்கும் சந்தோஷம் தானு மனச உருக வைக்கிற மாதிரி பேசி இருக்காங்க. அதை கேட்டு தன்னோட தயக்கத்தை கைவிட்ட மூதாட்டி தன்கிட்ட இருந்த 2 சவரன் நகைய பாலுக்குள்ள போட்டு இருக்காங்க. அடுத்து பரிகாரத்துக்காக ரூபாய் 19,000 ரொக்கத்தையும் மூதாட்டி கிட்ட கேட்டிருக்காங்க சாமியார்கள். மூதாட்டியும் கேட்ட பணத்தை கொடுத்திருக்காங்க. அதுக்கு பிறகு புரியாதபடி சில மந்திரங்களை சொல்லி பூஜை செஞ்ச 2 பேரும் மூதாட்டியோட கவனத்தை திசை திருப்பி நகைகளை எடுத்துக்கிட்டாங்க. அடுத்து 24 மணி நேரம் சொம்புல கை வைக்கவே கூடாது, அதை மீறி வச்சா ரத்தம் கக்கி உயிரிழந்துருவீங்கன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி இருக்காங்க சாமியார்கள். அதனால அச்சப்பட்ட அந்த மூதாட்டி சாமியார்கள் சொன்ன மாதிரியே 24 மணி நேரம் கழிச்சு தான் சொம்புக்குள்ள கைவிட்டு பார்த்திருக்காங்க. அப்போ சொம்புல பால் மட்டும்தான் இருந்திருக்கு, நகைகள் இல்ல. அதை பார்த்து அதிர்ச்சியான மூதாட்டிக்கு அப்பத்தான் தான் ஏமாந்திருக்கும் அப்படிங்கிறதே தெரிஞ்சிருக்கு. அடுத்து முத்தியால்பேட்டை போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. அதுக்கு பிறகு வழக்கு பதிவு செஞ்ச போலீசார் மூதாட்டியோட தெருவுல உள்ள சிசிடிவி கேமரா பதிவுகளை ஆய்வு பண்ணி இருக்காங்க. அதுல 2 பேரு பச்சை வேட்டி கட்டி கழுத்துல காவி துண்டு போட்டு நெத்தியில பட்டை அடிச்சு மூதாட்டியோட வீட்டுக்கு வர்றது சில நிமிடங்கள் கழிச்சு மறுபடியும் போற காட்சியும் இருந்திருக்கு. அந்த சிசிடிவி காட்சி பதிவுல இருந்த 2 பேரும் எந்த ஊருன்னு விசாரிச்சிருக்காங்க போலீஸ். அதுல நெல்லையை சேர்ந்த மைக்கேல் சின்னராசுங்கிறது தெரிய வந்திருக்கு. அடுத்து அவங்களோட ஊருக்கே நேர்ல போய் 2 பேரையும் கைது பண்ணி விசாரிச்சிருக்காங்க காவலர்கள். அப்போ மூதாட்டியை ஏமாத்தி நகையை பறிச்சத 2 பேருமே ஒத்துக்கிட்டாங்க. அடுத்து போலீஸ் சாமியார்களை கைது செஞ்ச போலீசார் அவங்க கிட்ட இருந்து மூதாட்டியோட நகைகளை மீட்டு இருக்காங்க. அதோட கோமளவள்ளியை ஏமாத்தி நகை பணத்தை பறிச்ச மாதிரி போலீஸ் சாமியார்கள் மெக்கேலும் சின்னராசும் இன்னும் எத்தனை பேரை ஏமாத்தி நகை பணத்தை பறிச்சிருக்காங்க, அவங்களால ஏமாந்த யாரெல்லாம் போலீஸ்ல புகார் கொடுத்திருக்காங்க, அப்படி ஏமாந்தும் போலீஸ்ல புகார் கொடுக்காதவங்க எத்தனை பேருன்னு தொடர்ந்து விசாரணை நடத்திட்டு இருக்காங்க காவல்துறையினர். ஒவ்வொரு குற்றங்களின் முடிவும் சட்டத்தின் கையில். விசாரணை தொடரும். பார்க்கலாம் அடுத்த நிகழ்தகவில். நிகழ்தகவு.